அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்சாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலி அசாதீதிய வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் இர்ஹம்னா. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் வ அஅ்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம அஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அஅமாலிஸ் ஸாலிஹா. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா உதைத் வ லா முஅத்தி லிமா மனஅத் மின்கல் ஜத் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யனா ஹபீபினா முர்ஷிதனா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம ஹப்லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா ஸப்பித் அக்தாமனா அலா தீனில் இஸ்லாம் வ பி சுன்னத்தி அஹ்வாலி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமீன். தன்சீலம் மினர் ரஹ்மானிர் ரஹீம். கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபிய்யன் லிகௌமி யஅலமூன் பஷீரன் வ நதீரா ஃபஅரத அக்ஸரஹும் ஃபஹும் லா யஸ்மஊன். وعن معاوية رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وآله وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين متفق عليه. وعن ابن مسعود رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وآله وسلم لا حسد إلا في اثنتين رجل آتاه الله المال فسلطه على هلكته في حقه ورجل آتاه الله الحكمة فهو يقبل بها ويعلمها متفق عليه. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. அல்லாஹ் என்பது அல்லாஹ். இந்த அல்லாஹ்விற்கு அர்த்தம் என்பது இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் தான். அரபி இலக்கண வாக்கியத்தின்படி அல்லாஹ் என்பது தலைமையாக கொண்டு செயல்படுகின்ற இஸ்மு தாத்தாகிய ரப்புடைய தாத்தின் இஸ்மாகிய 100 அஸ்மா உல் ஹுஸ்னா ஒன்று நீங்களாக
எல்லாத்திற்கும் அர்த்தம் உண்டு. 99க்கும் அர்த்தம் உண்டு. இந்த அல்லாஹ்விற்கு அர்த்தம் அல்லாஹ். ஒரு மனிதன் வாய் நிறைய, கல்பு நிறைய, அவனுடைய நாவு நிறைய, அவனுடைய உடல் நிறைய அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை மொழிந்து விட்டால் இஸ்முதாத், அதுக்கு பேர். தரிகாவில் சொல்லுவாங்க. இந்த இஸ்முதாத்தை அல்லாஹ் என்று ஒரு மனிதன் உரைத்து விட்டால் பல்வேறான கோடியான படைப்பினங்களுக்கு மத்தியில் ஒரு மனிதனுடைய உச்சியை பிடித்து இழுத்தால் எப்படி அந்த மனிதன் அவன் தன்னுடைய அத்தனை உணர்வுகளையும் கொண்டு அவன் பார்ப்பானோ, அதுபோன்று அல்லாஹ் என்று பார்க்கும்போது சொல்லும்போது அல்லாஹ் நம்மளை திரும்பி பார்க்கின்றான். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை மன நிறைவோடு, பெருமை, பொறாமை, அபகரிப்பு, கோபம் இல்லாமல் அன்பு, ஏற்றுக்கொள்ளுதல், உண்மை உரைத்தல் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் என்ற வார்த்தையை ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ உச்சரிக்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கு ஏற்படுகின்ற உச்சக்கட்டமான ஒரு பேரன்பு அவன் லகித்து விடுகின்றான். ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், உலகத்தில் உச்சக்கட்ட ஒரு சந்தோஷம் எப்போ வருகின்றது? அவனுடைய தேவை பூர்த்தியாகும் போது. அல்லாஹ் எத்தகைய தேவையும் அற்றவன், எத்தகைய தொடர்பும் இல்லாதவன். நம்மை படைத்தான். நம்மிடத்தை அல்லாஹ் பார்ப்பது 2 விஷயம். ஒன்று, அல்லாஹ் அவனுடைய கடமைகளை, கட்டளைகளை மனிதர்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கான். அல்லாஹ்வுடைய கடமை என்ன? குர்ஆனில் நமக்கு விரிவாக விளக்கப்பட்டிருக்கு, விளங்கியிருக்கும். விளங்கா நிர்மூட முடிகள் தெரிந்து கொள்ளட்டும். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாக 99 சிஃபத்துக்கள் ஒரு தாத்தை கொண்டு வெளிப்படுகின்ற பொழுது ஒரு சரத்தில் பல்வேறான கலருடைய ஒரு அரிசி பல்பு, சீரியல் பல்பை நாம் அதிலே கொழுகி அதில் நாம் அந்த கரண்டில் அந்த விளக்கில் ஓட்டை சொருகும்போது இரவில் எப்படி அதை ரீங்காரமிட்டு பல்வேறான கலர்கள், இது ஒரு அற்ப உதாரணம், இருக்கின்றதோ அதுபோன்று அல்லாஹ் என்று சொல்லவுடன் அடி பாதாளத்திலிருந்து மேல் நோக்கிய அரிசி வரை அடைய வளைத்து முழு 14 உலகத்திலும் அல்லாஹ் 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 என்ற அந்த ரீங்காரம் முடித்து கொண்டிருக்கும் எதிரொலி. அந்த அல்லாஹுக்குத்தான் நாம் புகழை, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறோம். அல்லாஹ்வை புகழ்ந்ததினால் அவனுக்கு என்ன கிடைக்கின்றது? நாம் ஏன் அவனை புகழணும்? சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை புகழுதல் என்பது அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒன்று என்றாலும் அவன் நம்மை படைத்த எஜமான். ஒரு மனிதனுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு பார்ட்ஸுகள் ஜுசுக்களாக பிரித்து 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 பார்ப்போமேயானால் இதனுடைய அருமை பெருமைகளை முஸ்தஷ்ஃபிஆ ஆஸ்பத்திரியில், மருத்துவர்களிடத்தில், மருத்துவ நிபுணர்களிடத்தில், மருத்துவ கூடத்திடத்தில் செல்லுகின்ற பொழுதுதான் அந்த உறுப்புகள் பழுதுபடுகின்ற பொழுது அதனுடைய நிலைகள் சரி செய்வதற்கு மருந்து, மாத்திரை, டெஸ்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுது என்பதை விளங்க முடியும். அல்லாஹ் அந்நாஃபிர் அஷ்ஷதீத் அல் ஜலால் அல் ஜமால் 99 இஸ்முக்கள் இப்போ இவனோட உடம்புல வேலை செய்யுது. இந்த 99 இஸ்முக்களின் அந்த செயல்பாடு திறன்களெல்லாம் ஒரே ஒரு சுவிட்சில் கொண்டு கொழுகப்பட்டிருக்கு. எப்படி வீட்டில் பல்வேறான கனெக்ஷன் கொடுக்கப்பட்டு மெயினில் ஒரே ஒரு மெயின் வச்சு அதை ஆன் ஆக்கினால் அனைத்தும் செயல்படும், ஆஃப் ஆக்கினால் அனைத்தும் நூறுந்துவிடும். அதே போன்று இந்த 99 இஸ்முகளை, 99 சிஃபத்துக்களை அல்லாஹ்வுடைய இஸ்மில் இருந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ் என்ற ஒரு தாத்தோடு இணைத்து வைத்திருக்கின்றான். இது இஸ்மு தாத்.
அப்போது ஒரு மனிதன் அல்லாஹ் என்று சொல்லும்போது இந்த 99ம் சரியாக செயல்படும். ஒரு மெயின், அந்த மெயினிலே பழுது ஏற்படுகின்ற பொழுது, அல்லாஹ் என்று உச்சரிக்காமல் இருக்கின்ற பொழுது எப்படி டிப்பர் வச்சுருக்கோம், அந்த டிப்பர் தான் நினைவாற்றல். இந்த நினைவாற்றல் ஏருக்கு மறுக்க போக வேலை இல்லை. சரியாக அந்த டிப்பர் நூறாமல் வேலை செய்ய வேண்டுமானால் இவனுடைய திகினில், கல்பில், கண்ணில், நாவில், அவனுடைய அங்க அவயங்களில், உயிர் நாடிகளில் அத்தனையிலுமே அல்லாஹ் என்ற மெயின் கொள்கை இருக்க வேண்டும். அப்போ ஓதுங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். இதில் அதிகமாக இஸ்முதாத் ஓதுங்க. அல்லாஹ் 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 அல்லாஹ். குறைந்தபட்சம் ஒரு வக்துக்கு ஃபர்லுக்கு பிறகு பெண்கள் வீட்டில் இருந்தால் 100 தடவை சொல்லுங்கள். ஆண்கள் பள்ளியில் இருந்தாலும் ஓதிட்டு சுண்ணத்தை சொல்லுங்க. கபார் கபார் கபார்னு குருட்டு காக்கா கிடைக்காத முழுங்கினது மாதிரி தொழுதுட்டு போகக்கூடாது. இத்திமீனானுன் அலுலா, இத்திமீனானுன் கல்ப், இத்திமீனானுன் அஃஆல், இந்த 3 ஒருங்கிணைத்திருக்கணும். நம்ம எருத்துக்கு ஒரு வயரு, கரண்ட்டுக்கு ஒரு வயர் கொடுக்குறோம். எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், கரண்ட்டுக்கு வரக்கூடிய வயர்கள் சிகப்பாக இருக்கும், எருத்துக்கு வர்றது ஊதாவா புளுவாக இருக்கும் அல்லது எல்லோ மஞ்சளாக இருக்கும். மஞ்சளை கொண்டு கரண்ட்டில் கொடுத்து சேப்பை கொண்டு எருத்தில் கொடுத்தா கதி என்ன ஆகும்? அப்போ நீ உலகத்தில் வாழுகின்ற பொழுது அந்த சேப்புடைய அந்த மஞ்ச வயரை கொண்டாந்து நீ எருத்தில் கொடுக்குற. துனியா குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். இந்த எருத்தில் கொடுத்தவனே உடனே என்ன ஆயிடுது? உனக்கு கொடுக்கப்பட்ட கனெக்ஷன் அல்லாவுக்கும் உனக்கும் கொடுக்கப்பட்டது ஷார்ட் ஆயிடுது. இங்கே டிப்பர் இல்லை. டிப்பர் இல்லையானால் எரிந்துவிடும், கருகிவிடும், நாசமாகிவிடும். அந்த டிப்பர் தான் ஹலால் அன் ஹராம். ஹலால் ஹராம் என்பது வார்த்தைகளால் ஹலால் என்ற கறிக்கடையிலையும் உணவு கூடங்களிலேயும் எழுதப்பட்டு பச்சையில் வட்டமிடுவதல்ல. உன் உள்ளத்தில் இருத்தி வைப்பது ஹலால் ஹராம். ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தை கேட்கப்படுது. என்ன கேட்கப்படுது? அப்போ சொன்னாங்க, வஹல்ல ஹலாலஹு ஹர்ரம ஹராமஹு. தீனின் பூர்த்தி, இறையின் அன்பு, திருப்தி எதில் கிடைக்கிதுன்னு சொன்னால், ஹலாலை எடு, ஹராமை விடு. எடு விடு. இப்போ இந்த நிலைக்கு நம்மளை தயார்படுத்தணும்ல. அப்போ அந்த அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? கண்ணை பற்றி நோய் ஏற்பட்டால் மருத்துவரிடத்தை கேளுங்கள், காதை பற்றி நோய் ஏற்பட்டால் மருத்துவரிடத்தை கேளுங்கள். அதற்கு இப்போ சிம்டம்ஸ், ஒரே டாக்டர் இருந்தவர் எம்பிபிஎஸ்னால் ஒட்டுமொத்த அவர் நார்மல் டாக்டர் எல்லாத்தையும் பார்ப்பார். ஆனால் இன்றைக்கி ஒரு உறுப்புக்கும் எந்திரிக்கலையா அதுக்கு கூட வேறு டாக்டர் தான். சொருகும் போது சொருக முடியல, மடங்கிக்கிறதா, அதுக்கு ஒரு வேறு டாக்டர் தான். ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணு, சில சமயம் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா இருக்கும். நாம் எதை தழுவி இந்த உலகத்திலே வாழுகின்றோமோ அதைத்தான் இறுதியிலே அடைந்து நாம் செல்வோம். அதனால தான் மூமின்களுக்கு வலது கையில் பட்டோலை, முனாஃபிகீன்கள் ஆசுக்கு ஃபாவிகளுக்கு இடது கையில் அவர்களுடைய பட்டோலை. வலது கையின் பட்டோலை அல்லாஹ் ரசூலை நோக்கி செல்லும், இடது கையின் பட்டோலை ஷைத்தான் நரகத்தை நோக்கி செல்லும். இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன்ட்டான்ல. இதுக்காகத்தான் எல்லா துறையிலையுமே அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காரியம் ஆரம்பிக்கும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வ மின் ஷர்ரி ஷைத்தானிர் ரஜீம்
பிஃபதுலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி சொல்லிட்டு காரியத்தை ஆரம்பித்து நடத்திக்கிட்ட போது அதில் நிறைவாக நமக்கு மாஷா அல்லா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹு அக்பர் எல்லாத்துலேயுமே ஒரு தஸ்பீஹ் இருக்கணும், ஒரு தஹ்லீல் இருக்கணும், ஒரு தஹ்மீது இருக்கணும், ஒரு தம்ஜீது இருக்கணும். ஒரு சால்னாவுக்கு என்னென்ன போடுறோம்? தக்காளி, தேவையான காய், தேவையான கருவேப்பிலை, மல்லித்தலை, கொத்தமல்லி, தேவையான மிளகு ஜீரகம் அல்லது மசாலா. சால்னாவை பொறுத்து மசாலா மாறும். மீனாக இருந்தால் ஒன்று, கறியாக இருந்தால் ஒன்று, பிரியாணியாக இருந்தால் ஒன்று. இதெல்லாம் தெரிகின்ற மாங்காய் மடச்சிகளுக்கு சத்தியம் விளங்கலை. சொல்லப்போனால் அந்த அச்சரத்தே சரியில்லை, கொள்ளையிலவமா இப்படி பேசலாமேன்றாங்க. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் கொள்ளையில் போனால் பரவாயில்லை, நீங்கள் கொள்ளைக்கு போகாமல் வீட்லேயே நடுகாலில் வேண்டாலும் பரவாயில்லை, சத்தியத்தை பின்பற்றுங்க. வமா தௌஃபீகி இல்லா பில்லா. காரியம் ஆரம்பத்தில் பிஸ்மி, காரியம் இடையில் சுபானல்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா மாஷா அல்லாஹ். காரியம் முடிவில் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வஹல பைத்த ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன இதில் நமக்கு கர்வம் இறங்கிடுது? ஒரு பெண் குளித்தா எத்தனை ஆடை மாற்றுறோம், ஒரு ஆண் குளித்தா எத்தனை ஆடை மாற்றுறோம். குளித்ததற்கு பிறகு முதல்ல தேவைப்படக்கூடிய ஒரு ஆடை தோர்த்துண்டுவாங்க, சில இடங்களில் துண்டுண்டுவாங்க, சில இடங்களில் துவட்டுறதுக்கு துணி கொடுண்டுவாங்க. இது இல்லாமல் யாரும் முதல்ல ட்ரெஸ் உள்ளாடையோ வெளியாடையோ அணிகிறது கிடையாது. அந்த நாம் முதல்ல குளிச்சுட்டு எது தெரியுது? தோர்த்து துண்டு அல்லது துடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு துணி, அது தேவைப்பட்ட பிறகு தான் நம்ம மற்றதை பார்க்குறோம். பவுடர் அடிக்கிறோம், ட்ரெஸ்ஸு மாற்றுறோம், நம்மளை அலங்கரிக்கிறோம், மூஞ்சியை திருப்பி திருப்பி பார்க்குறோம். ஒரு தடவை பார்த்தா கண்ணாடியில் ஒரு நாளைக்கு சாகுற வரைக்கும் அந்த மூஞ்சி தான். ஆனால் இந்த உள்ளம் என்னும் முகத்தை நாம் பார்ப்பதே கிடையாதே. இந்த உள்ளம் என்னும் மூஞ்சியில் கரை பிடித்து மாசு பிடிச்சிருக்கே, அதை கழுவுவதற்கு பேசுவாஸ் எதுவும் இல்லையே. தினமும் பல் துலக்குவதை போன்று நம்முடைய நஃப்ஸில் உண்டான, உடம்பில் உண்டான அகம்பாவ பாவங்களை, அகம்பாவ அந்த ஷைத்தானியத்தான அந்த குரோதங்களை வெட்டி எடுப்பதற்கு நம்மிடத்தில் தௌபாக்கள் இல்லையே. இதற்காகத்தான் அல்லாஹ்வாக நம்மள்கிட்ட வந்திருக்கான், ரஹீமாக வந்திருக்கான், ரஹ்மானாக வந்திருக்கான், கஃபூராக வந்திருக்கான், ஜல்ல ஜலாலகு அம்மன வாலகுவாக வந்திருக்கான். இந்த 99 இஸ்முக்கள் ஒரு தாத்தில் அடையுது. அல்லாஹ் டிரான்ஸ்ஃபார்ம் வெடித்தா கரண்ட் இருக்காது. உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் இல்லையானால், உன்னுடைய கண்ணில், நாவில், உடலில் இல்லையானால் அந்த இடத்தில் அது பழுதுபடும். உதாரணமாக 40 வயசுக்கு மேலே நம்ம பேப்பர் பார்த்துருப்போம், இப்போ பார்த்தா கொச்சமுச்சன்னு இருக்கும். குரான் ஓதிக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் அப்படி தடுமாற்றம் வரும், கச்சமுச்சண்டு வரும். ஏண்டாக்க அந்த கண்ணுடைய பார்வையின் அந்த மூலம், இஸ்முதாத்தின் மூலம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அமல் இல்லாத காரணத்தால் விலகுது. இதில் வயசானவங்களை பாருங்கள், நல்லா அமல் செய்கிறவங்கள சாகிற வரைக்கும் குரானை பார்த்து ஓதுறாங்க, கண்ணாடி தேவையில்லை. அப்போது உனக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் திரை கண்ணாடி வந்துருச்சு, குரானை கூட பார்க்க முடியல. அஜரத் நேற்று குரான் ஓதுனங்க பார்த்து இன்றைக்கி தெரியலங்க. இந்த அஜரத்தை தானே கொள்ளையில மாமான்னு திட்டுனேன், அதை விடுங்க, நான் சொல்லிட்டேன், இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். அங்கிட்ட போய் கேட்டுட்டு சொல்லுவான், அந்த கொள்ளையில அவன்கிட்ட போய் கேட்டேன்னு மறுபடியும் சொல்லுவான். நமக்கு தெரியுமா இது? அகம்பாவத்தல் அழியாதே, ஆணவத்தை கொண்டு நீ மேலே ஊண்டி எழுந்திருக்கலாம் என்று சொன்னால் அதன் ஊண்டுகோல் தடுமாறி நரகத்தின் பக்கம் வீழப்படும், விழுக வைக்கப்படும். அதுக்குத்தான் அல்லாஹ்வை புகழ்கிறது. ஒரு பொருள் கிடச்சிச்சா அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்டு முடித்தோமா அல்ஹம்துலில்லாஹ், இடையிலையா லக்கலம்து வழக்க சுக்கூர்.
ஒரு தொண்டையில் எலும்போ முள்ளோ மாட்டிக்கிருச்சு. இவன் கோடீஸ்வரன், மில்லியன் கோடீஸ்வரன், அல்லது அரசன், மன்னன், மந்திரி, அல்லது பெரிய உத்தியோகஸ்தன். இவன் எடுத்துக்கிற முடியுமா? அவன் அதிகாரத்தை கொண்டு டாக்டர்கிட்ட போகணும். அவன் இவனுக்கு மயக்க ஊசியை போட்டு குளோஃபார்ம் கொடுத்து புஸ்கு புஸ்கு புஸ்குண்டு இவன் ராத்திரியில் வீட்டில் அமுக்கிற மாதிரி இவன் ஒரு இதை வச்சு அமுக்கி அவனை மயக்கம் போட வச்சு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்து அந்த இடையூறை எடுப்பான். சும்மாவை எடுப்பான் ஃப்ரீயா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆனாலும் இன்றைக்கி கையூட்டால் இல்லாமல் எதுவும் இல்லை. கையூட்டால் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பெஷல் மாத்திரை பறக்கும். கையூட்டல் இல்லை, மாத்திரை தீர்ந்து விட்டது. உலகத்திலே இவ்வளோ நெருக்கடி இருக்குது நமக்கு. இந்த நெருக்கடியை நீக்கிக் கொள்ளத்தான் அல்லாஹ் அழைக்கிறான். ஹையா அலஸ் ஸலா, ஹையா அலஸ் ஸலா, ஹையா அலல் ஃபலா, ஹையா அலல் ஃபலா, கது காமத்திஸ் ஸலா, அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். தொழுகையில் கூட இருக்கு. நம்ம சிந்திக்கிறோமா? ஏன் அந்த ஆற்றல் இல்லை? ரஜப் வந்துருச்சுன்னு சொன்னால் எவனுக்காவது குதூகலம் இருக்கா? நாளைக்கு முதல் இரவு கல்யாண இரவு. இது வரைக்கும் பார்க்காத ஒரு பொருளை பார்க்க போகிறோம். பார்த்துட்டான்டா அவன் அணிவிக்க போகும்போது பொண்டாட்டியை விட்டுட்டு அம்மா கூப்பிட்டாலும் அத்தா கூப்பிட்டாலும் போவானா? பேங்க்காரன் கூப்பிட்டாலும் போவானா? ஏடிஎம்மில் போய் பணம் எடுப்பானா? இருங்க நான் பார்த்துட்டேன். இம்புட்டு ருசியாக இருக்குது. மத்தியானம் பிரியாணி எல்லாம் திண்டிங்களே, அந்த ருசி சேர்த்து இதுக்குள்ளே இருக்குண்டுவான். அப்போ அந்த அல்லாஹ்வை உச்சரிக்கும் போது என்ன ருசி வரணும்? ஏன் நமக்கு வரமாட்டுது? ஒவ்வொரு வக்துக்கு பிறகு தஸ்பீஹ் செய்ய கேடாக இருக்குது எல்லாத்துக்கும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. உழுகுறாங்க, பச்சக்கு மயில் கொத்தி திங்கி பாருங்கள், பூமியில் உணவுகளை கொத்தி தின்று போட்டு பள்ளிவாசலில் விட்டு எப்படா பச்சக்குன்னு அந்த 15 நிமிஷம் பள்ளிவாசலில் இந்த குண்டி உட்கார மாட்டு. இனிமேல் என்ன செய்யணும்? முத்தவள்ளிகள்கிட்ட காசு கொடுத்து அவங்க கூட எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க அந்த காசை. நம்மளே போய் என்ன செய்யணும்னு சொன்னால், தொழுகைக்கு முதல்ல சப்பு சப்பா குயிக் பிசின்னு போட்டுடணும், காயாதது. இவன் உட்காந்தவனை குண்டி இறுக்கி பிடிச்சிடணும் ஒரு அரை மணி நேரம். தஸ்பீஹ் திக்ரு பிக்ரு ஓதுனதுக்கு பிறகு அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அதுக்கு மாட்டா ஒரு சொட்டு அவன் தலையில் தண்ணி விடணும். அதான் பிஞ்சுக்கிற மாதிரி. அப்படித்தான் இப்போ இனிமேல் செய்யணும் போல் தெரியுது. ஏன்னு சொன்னால், பள்ளிக்குள்ளே போகும்போது பேச்சு, பீசாப் கொட்டையில் பேச்சு, ஒளி செய்கிற இடத்துல பேச்சு, பள்ளி ஹாலில் நின்று பேச்சு, தொழுதுட்டு சஃபுல திக்ரு பிக்ரு தௌபா செய்ய கொடுத்த நேரத்தில் பேச்சு. தொழுகும்போது இன்னும் சில பேர் மணியை பார்க்குறான், அண்டு கொட்டாய் விட்றான் சிங்கம்புலி மாதிரி. பருள் முடிஞ்சிச்சோம் என்னமோ. ஒரு கூட்டம் போகுது மையத்தை 3 கட்டு மாதிரி. ஒரு கூட்டம் சுன்னத் தொழுகிறான், தக்பீர் கட்டினது தான் தெரியுது. நம்ம ஹவுஸுக்கும் பள்ளிவாசலுக்குள்ளே நுழையிறதுக்கும் இடையில தொழுகையை முடிச்சுட்டு போயிடுறான் அப்படின்னு. என்னடா ஓதுனா தொழுதனா நெஞ்சுக்குள்ளே ஊதிக்கிறேன்றான். எல்லாத்துலேயும் இருக்குது. ஆன்லைன் இருக்குது, பெண்லையும் இருக்குது. ஆன்லைன் பெண்லைன். ஆகையினால நாம் அல்லாஹ்வை புகழ்கிறதுக்கு வருங்க, அது அல்லாஹ்வுடைய கருணை. நம்மளை அல்லாஹ் என்று நினைக்க வைத்தானே, அது மகா பெரும் கருணைகளின் கடல்களில் கலக்கமுடைய இல்லை, தெளிவான முத்துக்கள் கோர்க்கப்பட்டு முத்துக்களால் நிரப்பப்பட்ட ஈமானின் கடல். புகழ்வோம் அல்லாஹ்வை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். சர்வ புகழும் அல்லாஹ்வுக்கே. சாந்தியும் சமாதானமும் சமத்துவமும் கருணை கொடையுள்ள காருண்ய நபி செய்யுதல் காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அவர்கள் மீது நாம் ஸலவாத் ஓத வேண்டும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நாம் சிந்திக்கணும், ஸலவாத்துடைய மகிமை என்ன? என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சல்லா அலைய வாஹிதன் சல்லல்லாஹு அலைஹி அஷர. என் மீது ஒரு மனிதன் பிரஜை ஸலவாத்து சொன்னால், பல வகை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம்.
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அதல் ஹல்கி வரிலா நஃப்ஸி பைதனத் தர்ஷி வமிதாத கலிமாத்தி. பல்வேறு உங்களுக்கு எது பிடிக்குது விராட்டிஸாக எடுத்துக்கங்க. ஒரு தடவை சொன்னால் திடுக்கிடும் கோர கியாமத் நாளின் அதாபு பிடியிலிருந்து யாரும் உதவ முடியாத ஒரு டாட் மிடர் தண்ணீர் நாவுக்கு நனைப்பதற்கு கிடைக்காத கோரமான இடத்தில் நடுக்கத்தை விட்டும் திடுக்கத்தை விட்டும் நீரின் தாபத்தை விட்டும் சுவர்க்கத்தின் தேடலை விட்டும் நீக்கி அவனுக்கு எல்லாம் இயற்கையாக அல்லாஹ் கொடுக்குறான். சுபஹானல்லாஹ். நம் அனைவர்களுக்கும் வாரிசுகளுக்கும் முழு உலகங்களுக்கும் பேரம்பேத்திகளுக்கும் மூமினார்களுக்கும் மூமினாத்துகளுக்கும் முழு உலக உம்மத்துகளுக்கும் மாநபியின் உம்மத்துகளுக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. எவ்வளோ பெரிய பாக்கியம். ஓதுங்க செலவாத்து. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம் யா நபியே யா நபியே எங்களுக்கு ஷஃபாஅத் செய்வீரே உங்களை அன்றி யா நபியே ஏதும் உதவாது யா நபியே. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். இந்த நாரதுனியாவில் எங்களின் பாவங்கள் பிழை பொறுத்திட யா நபியே அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வீர். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாத்து அலன் நபி வஸ்ஸலாமு அலர் ரசூல் அஷ்ஷாஃபிஇல் அப்தஹி والحبيب العربي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. يا ربي صلي وسلم أنت تتلو بيننا في الكواكب كالبدور بل بشرف منا سيد خير النبي يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم صلوات النبي صلى الله على النبي. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இம்மாதம் அருள்மிக்க அல்லாஹுடைய மாதம். நிறைந்த அல்லாஹ்வை புகழுங்க, தஸ்பீ செய்யுங்க, இஸ்திஃபார் செய்யுங்க, மாநபியின் மீது நிறைத்த செலவாத்தை ஓதுங்க. இந்த மாதத்தை போன்று ஒரு அருள்மிக்க நாட்கள் எதிலும் இல்லை. அல்லாஹ் ஷாபான் ரமலான் கொடுத்துருக்காண்டா அதனுடைய அந்தஸ்துக்கள் வேறு. மகளுடைய அந்தஸ்து வேறு, மருமகளுடைய அந்தஸ்து வேறு, புருஷனுடைய அந்தஸ்து வேறு, பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளுடைய அந்தஸ்து வேறு, பெண் பிள்ளைகளுடைய அந்தஸ்து வேறு. இதே போன்று அல்லாஹ் ஒன்றொன்றுக்கும் ஒன்றொன்று அந்தஸ்து வச்சிருந்தால் இந்த ரஜபை முழுதிற்கும் அடைய வளைத்து வச்சிருக்கான். நாம் அருளை அடைய பொருளை அல்லாவிற்கு செலவு செய்வதுடன், நல்வழியில் ஈட்டி நல்வழியில் செலவு செய்வதுடன், அல்லாஹ்வை அறிந்து மாநபி தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முற்றிலும் வழிபட்டு சத்தியத்தின் கீழ் வாழ இந்த ரஜபு நமக்கு தருகின்றது ஒரு அருள் கொடையின் மாதம். இரகசியத்தின் மூடை, அதன் உச்சம், உயர்வான மதிப்பில்லாத நன்மைகளை வழங்கக்கூடிய அருள் பாக்கியம் பெற்ற தினம். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு நாளும். நம்மிடத்தே பல ரஜபு நாட்கள் சென்று விட்டது. இன்னும் கொஞ்ச நாள் நல்ல மாதங்கள் வந்தால் துணியை ஊற வைத்து துவைத்து மடைப்பதற்குள் சென்றுவிடும். ரஜபு வந்துருச்சு, போயிட்டே இருக்குது. ஷாபான் வரப்போகுது, அதுவும் போயிட்டே இருக்க போகுது. ஷாபானுடைய சிறப்புகள் வேறு. ரமலான் வரப்போகுது, வந்துருச்சுன்னா ஒரே சுருட்டு அல்லாஹ் எடுத்துருவான். அதற்குள் நாம் நம்மளை தயார் செய்து நல்ல பல அமல் செய்வதோடு எல்லா அமலையும் இன்றே நாம் தொடங்குவோம். தௌபாவை கேட்போம், அழுது அல்லாவிடத்தில் பச்சாதப்படுவோம். அதோடு துனியாவுடைய காரியங்கள் தாமதமானால், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, வியாபாரத்தில் நொடிப்புள்ளவர்களுக்கு அது சரி செய்வது, வியாபாரத்திலே பறக்கத்தை செய்வது, ரொம்ப கால் அகலமாக வைத்து விடாமல் தேவைக்கு வீடு, பொருளாதாரங்கள், அதோடு நாம் சம்பாதிப்பதை ஏழை எளியோர்களுக்கும் வறியவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் கொடுப்பது. இத்தகைய நற்பாக்கிய பண்புகளை எல்லாம், மாநபியின் அருள் குணங்களை எல்லாம், தஹல்லகு பி அஹ்லாக்கில்லா என்ற அல்லாஹ்வுடைய குணங்களை எல்லாம் நமக்கு தந்தருள்வதுடன், சத்திய அடிப்படையில் பீட நடை போட்டு உய்யாரமாக நல்ல பல அமல் செய்ய அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிக்கட்டும். எங்களுடைய அனைத்து பாவங்களையும், அகம்பாவங்களையும், அழுச்சாட்டியங்களையும், ஆணவத்தையும், குரோதங்களையும் வேறறுத்து மின் ரில்லில் இஹ்வானா என்ற ஆயத்திற்கு ஒப்ப எங்களுடைய நாவை, நஃப்ஸை, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளம் நீ தங்கும் இல்லமாக மாற்றி, கைகாலில் சலாமத்தை, சுறுசுறுப்பை, ஆண் பெண்களுக்கு கைகால் வலி, சோர்வு, இடுப்பு வலி, தலைவலி, ஒரு நரம்பு வலி, கழுத்து வலி, கைகால் முழங்கால் வலி, மடக்க முடியாமை, இத்தகைய ஆர்த்தோ சம்பந்தமான, உடல் சம்பந்தமான, உறுப்புக்கள் ஜுசுக்கள் சம்பந்தமான வலிகள், நொம்பலங்கள், தொல்லைகள் எல்லாம் இந்த ரஜபை கொண்டு பாரிக் லனா ஃபீ ரஜப என்பதை போன்று எங்களுடைய உடம்பில் இந்த ரஜபை கொண்டு ஷிஃபாவை கொடுத்து, ரமலானை ஒரு கருகாப்பழை செடியிலிருந்து பீப்பதை போன்று, கொத்தமல்லி பீப்பதை போன்று எங்களுக்கு எளிதாக ஆக்கி, அதற்குரிய செலவினங்கள் நிறையா இருக்கிற ரப்பே. பொருளாதாரத்தை கொடு, விசாலத்தை கொடு, உணவுக்கு காசு தேவை, துணிக்கு காசு தேவை, ஏழைகளுக்கு கொடுக்க காசு தேவை, நாங்களும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு உல்லாசமாக இருக்கிறதுக்கு காசு தேவை. ஹலாலாக கொடு, ஹலாலாக நாங்கள் வாழணும், ஹலாலாக ஏழை எளிய மக்களுக்கும் எங்களால் முடிந்தது உதவணும். இதிலே அனாதைகள், பொருளாதாரம் இல்லாதவர்கள், ஏழைகள், தரித்திரியவான்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கும் தக்க பொருளை கொடு. எங்களுடைய ஈமானிலே பலத்தை கொடு. இந்த வரக்கூடிய 4 இரவுகள், ஷாபான், இது மேராஜ், பிறகு ஷாபான், பராத், பிறகு ஒத்தைப்படையான 10 நாட்கள், லைலத்துல் கதிர், ஈது. இந்த இரவுகள் 4 ஒரே இரவு, ஒரு இதில் வருது. அப்புறம்தான் ஒன்று தனித்து வருது. எது வருது? பரக்கத்து பொருந்திய ஹஜ் பெருநாளுடைய இரவு. இதெல்லாம் உள்ளடக்கி மகத்துவத்தை, சிறப்பை பெற்றது ரபியுல் அவ்வலின் முதல் நாள். எல்லா இரவையும் கொடு.
இந்த டிசம்பர் டேஞ்சரை விட்டும் நீக்கி ஜனவரியிலிருந்து பரக்கத்தையும் அஃபுமையும் ஆஃபியத்தையும் கொடுப்பதுடன் இது எங்களுடைய மாதம் அல்ல, எங்களுடைய மாதம் முஹர்ரத்தை கண்ணியப்படுத்துகின்ற உத்தம திருக்கூட்டத்தில் சத்திய சஹாபாக்கள் அபரார்களுடைய கூட்டத்தில் எங்களை நீ ஆக்கிவை, எங்களுடைய குடும்பங்களை ஆக்கிவை. இந்த வருகின்ற 3 மாதத்தின் ரஹ்மத்தால் பரக்கத்தால் எங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்குவதுடன் ஆவ தேவைகளை யா அல்லாஹ் நீ அறியக்கூடியவனாக இருக்கின்றாய். அந்த ஆவ தேவைகளை எங்களுக்கு நீ விசாலமாக கொடுத்து ரஹ்மத், ராஹத், அஃபுவு, ஆஃபியத், பரக்கத், நிஅமத் அமல்களிலே வஜ்புர் பில் அமாலி சாலிஹாவாக எங்களை நீ வற்புறுத்தி அமல் செய்யவை. எங்களுடைய கைகாலிலே சோர்வை நீக்கு, எண்ணத்திலே சோர்வை நீக்கு, பார்வையிலே சோர்வை நீக்கு, தூக்கத்தை நீக்கி இந்த ரஜபு ஷாபான் ரமலானின் நல்ல பல அமல் செய்ய அருள் வாய்ப்பு கொடு. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.